பெரம்பலூர்லேருந்து வந்திருக்காரு. என்கிட்ட ஒரு 3-4 தடவை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்கள் மீட்டிங்கில் பேசணுன்னு. ஐயா வாங்க ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இளமையில் திருமணம், லக்னாதிபதி 7ஆம் அதிபதி அடுத்து இருப்பது, சுக்கிரன் லக்னாதிபதியுடன் தொடர்பு, லக்னாதிபதி 7ஆம் அதிபதியுடன் தொடர்பு, 2-7 அதிபதி குருவுடன் தொடர்பு, லக்னா அல்லது ராசி லக்னாதிபதி ராசி அதிபதியுடன் குரு தொடர்பு, 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சம், லக்னாதிபதி 7ஆம் அதிபதியும் குருவுடன் நிற்பது, லக்னத்தில் 7ஆம் அதிபதியும் குருவும் நிற்பது, லக்னாதிபதி 7இல் 7ஆம் அதிபதி கேந்திரத்தில், லக்ன கேந்திரத்தில் சுக்கிரனுடைய கேந்திரத்தில் சனி, குருவுக்கோ சனிக்கோ 1-5-9 3-7-11 2-12 சுக்கிரன் நிற்பது, பெண் ஜாதகத்தில் குருவுக்கோ சனிக்கோ 1-5-9 3-7-11 2-12 சனி இருப்பது. திருமண பொருத்த விதிகள் 3, 5, 7, 8, 12, 18, 25 எதிரொடை நட்சத்திரத்தை சேர்க்கக்கூடாது. 7ஆம் அதிபதி 6இல் 7ஆம் அதிபதி 8இல் இருந்தால் திசை வரும்போது பிரிவினை. திருமணத்தின் போது பாதகம் நீசம் 6-8-12 திசாபுத்திகள் வந்தால் திருமணம் தள்ளி போடவும். திருமணம் செய்யும் நட்சத்திரநாதன் திசாநாதனுக்கு 6-8-12 மறையக்கூடாது, பிரச்சனை தரும். குரு சுக்கிரன் 6-8ஆக இருக்கக்கூடாது, திருமணம் தடை வரும். திருமணம் நடந்து அவமானப்பட்டிருக்கணும் அல்லது நின்று போய் அவமானப்பட்டிருக்கணும். ஆணின் லக்னாதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் கிடக்கூடாது. 2ஆம் அதிபதி 6-8இல் மறையக்கூடாது, அது பெண் ஜாதகத்தில் இருக்க வேண்டும். ஆணின் ஜாதகத்தில் 3 குடையவன் கிடக்கூடாது. 5ஆம் அதிபதி செவ்வாய் தொடர்பு வைத்தியம் பண்ணி குழந்தை பிறப்பு. புதன் தொடர்பு இயற்கை வைத்தியம். 2-7ஆம் இடத்தில் சூரியன் சனி செவ்வாய், சூரியன் செவ்வாய், சந்திரன் புதன், சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சனி ராகு, சனி கேது அமரக்கூடாது, பிரச்சனை பிரிவினை தரும். 6-8 அதிபதிகள் 2-7-8இல் இருந்தால் திசாபுத்தியில் பிரிவினை. 2-7 வீட்டு அதிபதி 6-8 அதிபதிகளின் சாரம் வாங்கினாலும் திசாபுத்தியில் பிரச்சனை. 2ஆம் இடம் அல்லது 2ஆம் அதிபதி 6-8 தொடர்பு பிரச்சனை தரும். 6ஆம் அதிபதி திசை 12ஆம் அதிபதி புத்தி வரும்போது லக்னம் 7ஆம் அதிபதி 6-8-12 இருந்தால் பிரச்சனை தரும். செவ்வாய் சுக்கிரன் மாந்தி 12இல் பயங்கர பிரச்சனையை தரும். ஒருவருடைய லக்னம் ஒருவருடைய ராசியாக இருப்பது நல்லது. 9ஆம் அதிபதி நீசமாகவோ அசமாகவோ இருந்து 7ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டு ராகுவும் சம்பந்தப்பட்டு 6-8இல் மறைந்தால் பிரிவினை. இது காதல் திருமணம். 7ஆம் அதிபதி நீசமாகி 9ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டு 6-8-12இல் மறைந்து ராகு சம்பந்தப்பட்டால் காதல் அல்லது கலப்பு திருமணம் ஏற்படும். 7ஆம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ தனித்து இருந்து 7ஆம் அதிபதியுடன் அஷ்டம அதிபதியும் ராகுவும் சேர்ந்து 6-8-12இல் மறைந்தால் கலப்பு திருமணம். 7ஆம் அதிபதி சுக்கிரனும் ராகுவும் அல்லது கேது அம்சத்தில் இருந்தால் காதல் கலப்பு திருமணம். அட்டமாதிபதியுடன் சுக்கிரனும் சம்பந்தப்பட்டு அத்துடன் சனியும் சம்பந்தப்பட்டால் கலப்பு திருமணம். 7ஆம் அதிபதியாக சூரியன் இருந்து 8இல் மறைந்து திருமணம் ஏற்பாடு செய்தால் திசாபுத்தியில் தந்தை மரணம். சூரியன் செவ்வாய் 2, 4, 7, 8, 12இல் இருந்தால் திருமண காலத்தில் சூரியன் அல்லது செவ்வாய் திசை நடந்தால் இளமையில் விதவை. தனித்த சனி 2, 4, 7, 8, 12இல் சுபர் பாராமல் இருந்தால், சனி வக்கரம் இருந்தால் ஆணுக்கு 32 வயதுக்கு மேல் 40 வயதுக்குள், பெண்ணுக்கு 25 வயதுக்கு மேல் 30 வயதில் திருமணம். திருமண பரிகாரம் 108 ஏலக்காய் மாலை கட்டி பௌர்ணமி அன்று குலதெய்வம் கோவிலுக்கு சென்று 1 மணி நேரம் கையில் வைத்திருந்து அது மாலையை தெய்வத்துக்கு போட்டு அர்ச்சனை பண்ணினால் 48 நாள் பலன் கிடைக்கும்.
திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் இருந்து தருமபுரி செல்லும் சாலையில் குளிச்சி கிராமம் படியளந்த பெருமாள் காலை 8 மணி முதல் 12 மணி வரை வெள்ளிக்கிழமை அன்று பூஜை பொருட்கள் பூமாலை 2, மஞ்சத்தூள் 500 கிராம், அம்மன் மொய் 1001 திருமங்கல்யம். இதை அந்த கோயிலுக்கு சென்று செஞ்சால் அது தீர்த்தம் தருவார்கள். அதை குளிக்கும் நீரில் 4 சனிக்கிழமை கலந்து குளித்தால் 48 நாளைக்குள் கண்டிப்பாக திருமணம். புதன்கிழமை பதிவு செய்யவும். ஃபோன் நம்பர் 91 76 99 1350. ஆர் தேவராஜ், முருகன் ஜோதிட நிலையம், நெய்க்குளம், 97 51 47 99 88. நன்றி. ஆர் தேவராஜ், முருகன் ஜோதிட நிலையம், நெய்க்குளம், 97 51 47 99 88.